நெய் கோழி பெரி பெரி வறுவலுக்கு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன், ஹாஃப் பெரிய வெங்காயம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணது, பெரி பெரி பவுடர் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 6 to 7 இலை, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், கருவேப்பிலை, பெரி பெரி பவுடர் நல்லா இதுல மேரினேட் ஆகணும். இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து இதுல நல்லா இன்ஃபியூஸ் ஆகும். 15 to 20 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லா மேரினேட் ஆயிடும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து தவால இல்ல பேன்ல ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச நம்ம கோழியோட மிக்சரை இந்த பேன்ல அப்படியே இப்படி பரவலாப்புல போட்டு விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கணும். நெய்யோட ஃப்ளேவர் இதுல நல்லா அப்சர்வ் ஆயிருக்கும். பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடலாம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வெங்காயம் வந்து நல்லா ஃபைன் ஜூலியன் போட்டதுனால நல்லா கேரமல் ஆகி இந்த நெய்யோட நல்லா சூப்பரா இருக்கும். இந்த பெரி பெரி ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் கான்டினென்டல்ல. இதுல வந்து ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர், கேனியன் பவுடர், பேப்ரிகா, ஒரு 12-13 வெரைட்டி இன்கிரியன்ஸோட மிக்சர். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே இந்த பெரி பெரி பவுடர் கிடைக்கும். இப்ப நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சிக்கன் இப்ப ஆல்மோஸ்ட் 90% குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல பெரி பெரி பவுடர் அப்படி போட்டுருங்க, நல்லா அதுல மெர்ஜ் ஆயிடும். இந்த டைம்ல நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியா அப்படியே தூவி ஒரே ஒரு பரட்ட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்மளுடைய பெரி பெரி நெய் கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நெய் போட்ட பெரி பெரி கோழி வறுவல் ரெடியா இருக்கு என் கையில. சொல்றேன் எப்படி இருக்குதுன்ட்டு. வா, பயங்கர டேஸ்டியா இருக்கும். நல்ல ஸ்பைசி, நல்ல அந்த கீயோட ஃப்ளேவர் வித் கருவேப்பிலை, அந்த வெங்காயம் கேரமல் ஆனது அவ்வளவு சூப்பரா தெரியுது. எல்லாருமே உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. மெயினா இது பேச்சுலருக்கான சூப்பர் டிஷ். தேங்க்யூ.